கன்னி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டங்கள் திரும்பக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் எந்த விதமான அதிர்ஷ்டமும் தப்பித்தவறி கூட உங்களுக்கு நடந்ததே கிடையாது. காரணம், நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கு, தாமதமாகிட்டே இருக்கு. எப்போதான் எனக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் மிக முக்கியமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகி விட்டது. அதிலும் குறிப்பாக பண வரவு. நீங்கள் எதிர்பார்த்த பணம், இந்த பணம் எனக்கு இருந்திருந்தா நான் வாழ்க்கையை நினச்ச மாதிரி வாழ்வனே அப்படின்னு கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற போகுது. புதிய வாய்ப்புகள், அதாவது விதி கொடுக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் ஒன்றா தான் கொடுக்கும், அதே விதி எடுக்கும் பொழுது எல்லாத்தையும் ஒன்றா தான் எடுக்கும். உங்களுக்கு பணமும் கிடைக்க போகுது, புதிய வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். நின்று போன காரியங்கள் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் உங்களுடைய கண்ணால் பார்க்க போறீங்க. அடுத்த சில மாதங்கள், ஜூலை மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்ச நாளில் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை வேற விதமாக திசைக்கு திரும்ப போகுது. இந்த காணொலியை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அதாவது பணம் எனக்கு எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த கேள்விக்கான விடை இந்த காணொலியில் இருக்குது. கடந்த காலம் ஏன் கடினமாக இருந்தது அப்படின்னு தெரியுமா? பணம் வந்தாலும் நிலைக்காம போயிருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கலாம். சிலருக்கு நண்பர்கள் அல்லது உறவினர்களால் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஆக மொத்தம் ஏமாற்றம் தாங்க ஐயா, வாழ்க்கையே ஏமாற்றம் தான். ஒன்று கூடவே இருக்கக்கூடிய நண்பர் ஏமாத்திட்டு போயிடுவார், அப்படி இல்லைன்னா சொந்தம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ப வச்சு சொந்தங்களே ஏமாற்றி இருப்பாங்க. நீங்கள் செய்த உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நிலையெல்லாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. அதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. கடந்த ஒரு வாரமாகவே உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கிறத நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. பணயோகம் ஏன் வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா, கன்னி ராசிக்கு தற்போது உருவாகும் கிரக அமைப்புகள் தொழிலில் மாற்றத்தை தரப்போகுது. மரியாதை, நீங்கள் இழந்த மரியாதை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகள் உங்களின் தலை மேலே உட்கார போகுது. அதாவது இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை மிகப்பெரிய அளவில் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதனால் நிலுவையில் இருந்த பணம் உங்களை தேடி வரும். நிச்சயமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பணம் உங்களை தேடி வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்நேரம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, எனக்கு எப்போதான் பணம் வரும் அதை சொல்லுங்க அப்படின்னு. மிகப்பெரிய அளவில் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய காலம் ஜூலை மாதம் இறுதியிலிருந்து ஆரம்பிக்க போகுது. அது எப்படி ஆரம்பிக்கும்னா, புதிய வருமான வழி உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். நாம் இந்த தொழிலை செய்யலாம் போல இருக்கே, இதை செஞ்சால் நாம் நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு உங்களுடைய ஆழ் மனதில் நீங்கள் இரவு தூங்கும் பொழுது ஒரு எண்ணம் வரும், ஒரு ஐடியா வரும். நீங்கள் அதை பின்தொடர்ந்து போனாலே போதும், மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாய் மாறியே தீரும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், அதாவது இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இவையெல்லாம் நிச்சயமாக கன்னிக்கு கிடைத்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் இந்த காலத்தை பலர் அதிர்ஷ்டம் திரும்பும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நீங்களே எனக்கு இதுதான் அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு விதி மாறப்போகுது. அதாவது முக்கியமான ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்னன்னா, இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் வந்தாலும் அவசர முதலீடு செய்யாதீங்க. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். விதி கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொடுக்கும், எடுக்கும் பொழுது எல்லாத்தையுமே அட் அ டைமில் ஒரே நேரத்தில் தான் எடுக்கும்.
அவசர முதலீடே செஞ்சிடாதீங்க. பணம் வந்தால் அந்த பணத்தை கொஞ்ச நாள் சேமித்து வையுங்க. என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவு உங்களுக்கு தோணும். அப்படி தோணும் பொழுது அந்த விஷயத்தில் பணத்தை நீங்கள் செலவழியுங்க. அது மிகப்பெரிய அளவில் பன்மடங்காக பல மடங்காக அந்த பணம் பெருகியே தீரும். அதாவது எல்லோரையும் உடனே நம்பிடாதீங்க. இது நாள் வரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேலும் இந்த ஜூலை மாதத்திற்கு மேலேயும் எல்லாரையும் நம்பாதீங்க. சரியா தவறா, வேணுமா வேணாவா அப்படின்ற கேள்வியை நீங்க உங்ககிட்ட கேளுங்க. உங்களுடைய ஆழ்மனம் நிச்சயமாக அதற்கான பதிலை தந்தே தீரும். அதனால யாரையும் நம்பாதீங்க. கடன் கொடுப்பதில் கவனம் தேவை. நான் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பணத்தை செலவழிக்கும் பொழுது இந்த செலவு நமக்கு தேவைதானா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டே பணத்தை செலவு பண்ணுங்க. பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும் பொழுது நாம இதை கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை உங்களுக்கு மாறும். ஏன்னா நீங்க எழுந்து வரும்போது தான் உங்களை மறுபடியும் காலை பிடிச்சி கீழே பள்ளத்தில் இழுக்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட கூட்டத்துக்கிட்ட இருந்து கண்ணி தப்பிக்க வேண்டுமெனில் உங்களை நீங்களே கேள்வி கேட்டா மட்டும்தான் முடியும். சரியான முடிவுகளை எடுத்தால் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நிச்சயமாக அமைந்தே தீரும். கன்னி ராசிக்காரர்களே, ஜூலை இறுதி முதல் அடுத்த சில மாதங்களில் நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க என்ன விஷயம் நடந்தா என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல உங்களை நோக்கி நகர்வதை நீங்க உணர்வீங்க. சிலருக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். வீடு அல்லது சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். தொழிலில் சிலர் வளராம இருந்தீங்க இல்லையா, உங்களுடைய தொழில் நீங்க பார்த்து ரசிக்கும்படி வளரப்போகுது. அதனால என்னுடைய நேரம் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. எதிர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசுல போட்டுக்காதீங்க. தயவு செய்து நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்துங்க. ஏன்னா நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க. இது நாள் வரைக்கும் எல்லாரையும் நம்பி நம்பி வாங்கினது அடிகள் மட்டும்தான், பட்டது துரோகங்கள் மட்டும்தான். அதனால மேலும் மேலும் நீங்க நெகட்டிவா எதிர்மறையா யோசிக்காம இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், இதை எப்படி தவிர்க்கலாம், இதை எப்படி கடந்து போகலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கன்னி உயரத்தை நோக்கி நகர்ந்தே தீரும். இந்த ஜூலை மாதத்தோட நடு பகுதியிலிருந்து உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முடிந்தால் காலை எழுந்தவுடன் 10 நிமிஷம் சூரியனை பார்த்து அந்த ஆதவனுடைய ஒளிக்கதிர்கள் உங்களுடைய சரீரத்து மேல படட்டும். மிகப்பெரிய அளவுல நீங்க புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள். காரணம் என்னன்னா, உங்க வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை மெதுவாக நெருங்க போகுது. அந்த கதவுகள் திறக்கும் பொழுது நீங்க அந்த கதவை உடைச்சிக்கிட்டு போகக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கணும். அந்த நேரத்துல நீங்க மனசுல 1000 கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன முடிவை எடுக்கிறது, எந்த பாதையில நாம போகணும் அப்படின்ற சந்தேகத்துடையே ஒரு வேலையை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. அது மறுபடியும் தொடக்கத்துக்கே வந்துவிடும். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதுலேயே தான் நிறுத்தும். அதனாலதான் சொல்றேன், தெளிந்த நீரோடைய போல உங்களுடைய மனம் இருக்க வேண்டும். மிகப்பெரிய அளவுல பணம் உங்களை தேடி வரப்போகுது. இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய சகல செல்வங்களும் கன்னியை தேடி வந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கன்னி சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகுது. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கன்னி ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இறுதி வரை பார்த்தமைக்காக நன்றிகள்.